வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். அனைவருக்கும் அழகான மாலை வணக்கம். கிச்சனில் வேலை செய்யும் போது திடீர்னு தோணுச்சு எனக்கு திடீர்னு தீபம் ஒளி பார்க்கணும் போல் தோணிருப்பா. சரின்னு சொல்லிட்டு உருளி அலங்காரம் பண்ணலாம், குட்டி செட்டப்பு அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பவுல், இது வந்து சதுரமான பவுல் அழகாக இருக்கும். எப்பயோ நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணாடி பவுல் உருளி வைக்கிறது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது. தண்ணி ஊற்றிட்டு ஒரு சோப் போட்டு கழுவிட்டோம்னா அழகாக இதாயிரும். எங்கிட்ட பித்தாலையும் இருக்குது, மண்ணிலையும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிச்சனில் வைக்கிறக்காண்டியே நான் வாங்கின பவுல் தான் இந்த பவுல். அதில் நம்ம வாங்கின திரியை போட்டுக்கலாம், சரிங்களா. எல்லாமே கரெக்டாக பண்ணேன், ஆனால் எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன். பாருங்களேன், உருளி வைக்கிற ஆர்வத்தில் வெறும் தண்ணி போட்டு வெறும் திரியை போட்டு பூக்கள்லாம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பற்ற வைக்கிறேன். ஒரு செகண்ட் எரிஞ்சிட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம எண்ணெயை ஊற்றவே மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாருங்களேன், என்னோடய ஆர்வ கோளாறுக்கு ஒரு அளவே இல்லை. வெறும் தண்ணி எப்படிப்பா எரியும்? அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் திரிக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே தான் திரியை வைக்கணும். நான் மறந்துட்டேன். பாருங்களேன், எண்ணெய் ஊற்றவே மறந்துட்டு நான் பாட்டு பொறுத்துறேன். ஆனால் பொறுத்துன உடனே ஒரு செகண்ட் எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யோசித்தேன், டக்குன்னு என் மூளை சொன்னிச்சு, என் அறிவாளி மகா, வெறும் தண்ணி எப்படி எரியும் அப்படின்னு தோணுச்சு. பாருங்களேன், நான் மறந்துட்டு பற்ற வச்சேன். ஒரு செகண்ட் அப்படியே எரிஞ்சிட்டு டபக்குன்னு அணைஞ்சிடுச்சு. அப்புறம் எதனால அணைஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும், அப்புறம் எண்ணெய் ஊற்றணும்ல அப்படின்னு நினச்சேன். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா அது பாடு ஒரு 2 மணி நேரத்துக்காவது அப்படியே மெதுவாக எரிஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த திரியை நம்ம நடுவில் வச்சிட்டோன்னா அழகாக பூக்களுக்கு நடுவில் உருளி தீபம் ஏற்றியாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஏதாச்சும் ஒரு கவலையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் பூக்கள் போட்டு நடுவில் திரியை போட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது அது ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன கவலை இருந்தாலும் அது மறந்து போகிற மாதிரி தோணும் எனக்கு. பாருங்கள், அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலரு அந்த பூவுக்கும் அந்த ரெட் கலர் பூக்களுக்கும் அந்த நடுவில் எரியிற தீபத்துக்கும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கண்ணாடி தீபம் பிடிக்கும், உருளி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பாருங்கள், அப்படியே இந்த மியூசிக்கில் நீங்கள் அப்படியே இந்த உருளி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். தீப ஒளி அது ஒரு அழகுப்பா. தீப ஒளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் தீப ஒளி. இந்த மாதிரி நினச்ச நேரம் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தீபம் ஒளியில் ஒரு மேக்னெட் இருக்குப்பா, நம்மக்கிட்ட இருக்க கவலையெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தீப ஒளி, அந்த பூக்கள், அந்த தண்ணீர், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். கிச்சனில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன பவுலாவது வாங்கி கண்டிப்பாக உருளி வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கேன்னு. அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.